வெல்கம் டு ஸ்மார்ட் ரெஸ்லிங் சேனல். இப்போது ஜான்சினோட ஃபைனல் அந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டை நம்ம டிவியில் பார்க்க போகிறோம். ஆமாம் காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டு மட்டும் இல்லை, ஆல்ரெடி ஒன்று டிவியில் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். கடைசியாக நடந்தது. வரப்போகிற எல்லா சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டும் டிவியில் தான் பார்க்க போகிறோம். அது ஏன்னா இந்த எம்பிசி நெட்வொர்க் ப்ராப்ளத்தால் இப்போ தெரிஞ்சிச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை பீகாக் வாங்கி இப்போ நம்மளுடைய சோனி ஸ்போர்ட்ஸில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது குறிப்பாக இதில் என்ன ஒரு இதுனா, இப்போ ஒரே ஒரு மேட்ச் தான் புக் பண்ணி வச்சுருக்காங்க. அதுவும் ஜான்சினா கூட இப்போ குந்தர் ஃபேஸாக பண்ண போகிறாரு. அது இல்லாமல் அந்த ஒரு மேட்ச் வச்சு டிக்கெட்டு வச்சு சோல்ட் அவுட் ஆக்கி விட்டாங்க. 17,500 400 கரண்ட் செட்டப்பு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 17,000 டிக்கெட் விற்றுடுச்சு. 400 டிக்கெட்டே 300 டிக்கெட்டே இருந்தது. அதுவும் பார்த்தீங்கன்னா விற்றுரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதுக்கு நிறைய இதெல்லாம் வச்சு மேட்சஸ் வச்சு ப்ரொமோஷன் பண்ணணும், தலைவந்து வச்சு ப்ரொமோஷன் பண்ணிட்டு மேட்ச் நடத்தலான்னு. இப்போது கோடி கூட ஒபாஃபெமி மோத போகிறாரு. NXT இப்போ கரண்ட் சாம்பியன் நியூ சாம்பியன் ஆனார்ல ஒபாஃபெமி. ஏன்னா சொல்லியிருப்பாங்க, இப்போ யார் டெட்லைனில் வின் பண்ணுறீங்க அவங்க என்ன வந்து ஃபேஸாக பண்ணலாம் இந்த அண்டர்ஸ்பூட் சாம்பியன்ஷிப்புக்கோசரம் சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில். அது ஒரு ரெண்டாம். அப்புறம் இன்னும் சில மேட்ச்சை ஆட் பண்ணுவாங்க. அன்றைக்கி தான் தெரியும், இல்லை இப்போது வரப்போகிற மண்டே நைட்ரால் தெரிய வரும். அண்ட் கைஸ், அது மட்டும் இல்லாமல் டேட் அண்ட் டைம் படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 13ஆந்தேதி, நமக்கு 14ஆந்தேதி காலைல 6:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா டிவியில் டெலிகாஸ்ட்டு பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் போன டைம் சொன்னோடனே நானும் சந்தோஷத்தில் டிவி போட்டேன். சரி படுத்திருந்து 6:30 மணி எழுந்துச்சி அலாரெலாம் வச்சு எழுந்துச்சி போட்டு பார்த்தா ஆல்ரெடி பாதி போயினே இருக்குது. இந்த டைமும் அப்படி ஏமாந்துடாதீங்க. எதுக்கும் 5:30 மணிக்கு ஒரு டைம் போட்டு செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி 5:30 மணிக்கு போடலைன்னா கண்டிப்பாக 6:30 மணிக்கு போட்டுருவாங்க. அப்படி பார்த்தா தான் கரெக்டாகவும். முன்ன அந்த மாதிரி தான் 6:30 மணிக்கு சொல்லிவிட்டு 5:30 மணிக்கே போட்டு விட்டானுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ டேட் அண்ட் டைம் தெரிஞ்சிருச்சா. இப்போ 14ஆந்தேதி காலைல 6:30 மணி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் சில பெரிய விஷயம் பண்ணலாம். இதில் என்னென்ன பண்ணலான்னா, ஜான்சினா மேட்ச் முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் ஜான்சினா வின் பண்ண போகிறது. இந்த மேட்ச்சில் ஆல்மோஸ்ட் ஜான்சினா வின் பண்ணுன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் சில மேட்சஸ்ஸு நமக்கு பிடிச்ச விஷயம், அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய லெஜண்ட்டை கொண்டு வரலாம். லெஜண்ட்ஸை கொண்டு வந்துட்டு ஜான்சினா வின் பண்ணதுக்கப்புறம் அவர் தூக்கி உட்கார வச்சு அவர் ரிட்டையர் பண்ணும்போது எல்லாம் சொல்லிவிட்டு எமோஷ்னல் மூமெண்ட் க்ரியேட் பண்ணுவாங்கள்ல, அந்த எமோஷ்னல் மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணலாம். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் பண்ணலான்ற மாதிரி வச்சுருக்காங்களாம். ஏன்னா ஜான்சினா பிளானில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு பாதி தரமாக இருந்தது. கொஞ்சம் இடத்துல பார்த்தீங்கன்னா சொதப்பி விட்டாங்க. அதெல்லாம் பற்றி போன வீடியோவிலே ஒன்றில் சொல்லியிருப்பேன். ஜான்சினா 220 அப்பியரன்ஸ் கேட்டார். ஏன்னா இவனுங்க 36 அப்பியரன்ஸ் கொடுத்தாங்கன்னு பல விஷயம் சொல்லியிருந்தேன். வேணும்னா போய்ட்டு அதை ஒரு டைம் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் கைஸ், இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் மட்டும் தானே கேட்டிங்கன்னா இல்லை, அதுக்கு அடுத்தது ஜனவரி 27 நடக்க போகிற சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் இருக்குல்ல, அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம டிவியிலே பார்த்துக்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க்கில் பார்த்துக்கலாம். மற்றபடி வேறு இந்த ராயல் ரம்பிள், வெஸ்ட்மீனியா, இப்போது இந்த வேறு பேப்பர் விஷயம் எதுவுமே பார்த்துக்க முடியாது. சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டை மட்டும் பார்த்துக்கலாம், அவ்வளோதான். பார்க்கலாம். இன்னும் ஏதாவது பிரச்சனை வந்து அப்புறம் பேப்பர் இஷ்யூ நமக்கே பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணுற நிலமை கூட வந்தாலும் வரலாம். ஏன்னா இப்போ ஆல்ரெடி இந்த ESPN டெலிகாஸ்ட்டு ESPN வாங்கினாங்க இந்த பேப்பர் வியூஸை. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிடிக்கல, இந்த சரியாக போல், அவங்க அன்ஹாப்பியாக இருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸ் இப்போது அவங்கள்ட்ட விற்றுலேருந்து அவங்க பரவாயில்ல, நெட்ஃப்ளிக்ஸுக்கு போதுமான ப்ராஃபிட் எடுத்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க போல். WWE அவங்களுக்கு போதுமானது வந்துட்டு தான் இருக்குது போல். நெட்ஃப்ளிக்ஸ் மேபி அடி வாங்கி இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா பழையபடி பார்த்தீங்கன்னா சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க்கில் பார்க்கலான்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டை டிவியில் எப்பயும் போல் பொறுமையாக உட்காந்து அழகாக பார்க்க போகிறோம் நான் நினைக்கிறேன். அவ்வளோதான் நண்பர்களே. நிறைய அப்டேட் பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், அதை போய் பார்த்துக்கோங்க. வேறு ஏதாவது சூப்பர் ஸ்டார் பற்றி அப்டேட் அண்ட் நியூஸ் சொன்னால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒருத்தரமாக செஞ்சிக்கலாம். பை கைஸ்.